வணக்கம். வாங்க, இன்னைக்கு நம்ம சுத்தி இருக்கிற உலகத்துல ஒளிஞ்சிருக்கிற சில விதிகளை கணிதம் எப்படி வெளிக்கொண்டு வருதுன்னு பார்க்க போறோம். ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போது, வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு கேள்வி உங்ககிட்ட தான் கேக்குறேன். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஃபேமிலி ட்ரீக்கும் நம்ம வைஃபை பாஸ்வேர்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? ஒன்னு நம்ம சொந்த பந்தத்தை பத்தி பேசுது, இன்னொன்னு டிஜிட்டல் செக்யூரிட்டி. இது ரெண்டுக்கும் என்னப்பா தொடர்பு? பதில் இதுதான். கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா, இந்த ரெண்டுமே கணித உறவுகள், அதாவது மேத்தமேட்டிக்கல் ரிலேஷன்ஸ்ங்கிற ஒரே ஒரு லாஜிக்ல தான் வேலை செய்யுது. இன்னைக்கு இந்த கான்செப்டை தான் நாம பிரிச்சு மேய போறோம். ஓகே, அப்போ முதல்ல இந்த உறவு, அதாவது ரிலேஷன் நான் என்னன்னு பேசிக் இருந்து ஆரம்பிக்கலாம். கணிதத்துல இதுக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கிட்டா மத்ததெல்லாம் ரொம்ப ஈஸி. கணிதத்தை பொறுத்த வரைக்கும் உறவுங்கிறது சிம்பிளா சொன்னா ஒரு ரூல். இந்த ரூல் என்ன பண்ணும்னா, ஒரு செட்ல இருக்கிற விஷயங்களை இன்னொரு செட்ல இருக்கிற விஷயங்களோட கனெக்ட் பண்ணும். உதாரணத்துக்கு, ஏ என்பவர் பியோட அண்ணன்னு சொல்றோம்ல, இது ஒரு உறவு. இங்க ஒரு விஷயம் கவனிக்கணும். ஏ என்பவர் பிக்கு அண்ணனா இருக்கலாம், ஆனா பி என்பவர் ஏக்கு தம்பியா இருக்கலாம். அந்த வரிசை மாறுது பாத்தீங்களா? அதனாலதான் இத ஆர்டர்ட் பேர், அதாவது வரிசைப்படுத்தப்பட்ட ஜோடின்னு சொல்றோம். ஆர்டர் ரொம்ப முக்கியம். அடுத்ததா, இந்த உறவுகள் எப்படி நடந்துக்கும்னு முடிவு பண்ற மூணே முக்கியமான விதிகளை பத்தி பார்க்க போறோம். இத நீங்க இந்த கான்செப்டோட ரூல்ஸ் ஆஃப் த கேம்னே வச்சுக்கலாம். முதல் ரூல், தற்சுட்டு பண்பு, அதாவது ரிஃப்ளெக்சிவ் ப்ராப்பர்ட்டி. இது ரொம்ப சிம்பிள். எந்த ஒரு விஷயமும் அதுக்கு அதுவே சம்பந்தப்பட்டது. உதாரணத்துக்கு, நீங்க உங்க உயரத்துக்கு சமமான உயரத்துல தான் இருப்பீங்க. இது எப்பவுமே உண்மைதானே? இதுதான் ரிஃப்ளெக்சிவ். ரெண்டாவது ரூல், சமச்சீர் பண்பு, அதாவது சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி. இது என்ன சொல்லுதுன்னா, ஏக்கு பி கூட ஒரு உறவு இருந்தா அதே உறவு பிக்கும் ஏ கூட இருக்கணும். உதாரணத்துக்கு, ஏ என்பவர் பியோட உடன்பிறப்பு அப்படின்னா கண்டிப்பா பியும் ஏயோட உடன்பிறப்பு தான். இதுதான் சமச்சீர். இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிற எக்ஸாம்பிள பாருங்க. 2 புக்ஸ் இருக்கு. இங்க நம்ம ரூல் என்னன்னா, ஒரே பக்க எண்ணிக்கை. புக் ஏல இருக்கிற பேஜ் நம்பரும் புக் பில இருக்கிற பேஜ் நம்பரும் ஒண்ணுன்னா, அப்ப கண்டிப்பா புக் பிக்கும் புக் ஏக்கும் அதே பேஜ் நம்பர் தானே இருக்கும். இது சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு சூப்பரான உதாரணம். மூணாவது, கடைசி ரூல், கடப்பு பண்பு, அதாவது டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. ஏக்கு பி கூட ஒரு தொடர்பு இருக்கு, பிக்கு சி கூட அதே தொடர்பு இருக்குன்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஏக்கும் சிக்கும் நேரடியா அந்த தொடர்பு இருக்கணும். உதாரணத்துக்கு, ஏ என்பவர் பியை விட உயரமா இருக்கார், பி என்பவர் சியை விட உயரமா இருக்காருன்னா, அப்ப நம்ம தைரியமா சொல்லலாம்ல, ஏ என்பவர் சியை விட உயரமா தான் இருப்பாருன்னு. இதுதான் டிரான்சிட்டிவ். சரி, இப்போ இந்த 3 ரூல்ஸையும், அதாவது ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ், இது மூணும் ஒன்னா சேரும்போது என்ன நடக்குதுன்னு பாப்போமா? அப்போ நமக்கு ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான கான்செப்ட் கிடைக்குது. ஒரு ரிலேஷன்ல இந்த 3 ப்ராப்பர்ட்டியுமே இருந்துச்சுன்னா அதை நாம சமான உறவு, இல்லனா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்றோம். இதோட முக்கியமான வேலையே என்ன தெரியுமா? ஒரே மாதிரி இருக்கிற விஷயங்களெல்லாம் ஒன்னா சேர்த்து தனித்தனி குரூப்பா பிரிக்கிறது தான். இது ஒரு சூப்பர் ஷார்ட்டிங் டூல் மாதிரி. இப்போ ரிலேஷன்ஸ்ல இருந்து ஒரு ஸ்டெப் மேல போய் சார்பு, அதாவது ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்க்க போறோம். இதுவும் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷன் தான், ஆனா இதுக்கு ரொம்பவே முக்கியமான, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல் இருக்கு. ஃபங்க்ஷன்னா என்னன்னா, அதுவும் ஒரு ரிலேஷன் தான், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். ஒவ்வொரு இன்புட்டுக்கும் கரெக்டா ஒரே ஒரு அவுட்புட் மட்டும்தான் இருக்கணும், ஒண்ணுக்கு மேல போகவே கூடாது. இதுதான் ஒரு ஃபங்க்ஷனை சாதாரண ரிலேஷன்லேருந்து ஆளாதா பண்ணி காட்டுற முக்கியமான ரூல். சரி, இப்போ ஃபங்க்ஷன்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸை 2 முக்கியமான வகையா பிரிக்கலாம். ஒன்னு ஒன்றுக்கு ஒன்றான, அதாவது 1 to 1. இன்னொன்னு மேற்கோர்த்தல், அதாவது on to. இந்த ஸ்லைட்ல இருக்கிற படங்களை பாருங்க. லெஃப்ட்ல இருக்கிற ஃபங்க்ஷன் F1ல ஒவ்வொரு இன்புட்டும் ஒரு தனி அவுட்புட்டுக்கு போகுது. யாரும் யாருடைய அவுட்புட்டையும் ஷேர் பண்ணல. ஆனா ரைட் சைட்ல இருக்கிற F2 பாருங்க. இங்க 1 மற்றும் 2ன்னு 2 வேறு வேறு இன்புட்டு Bங்கிற ஒரே அவுட்புட்டுக்கு போகுது. இதுக்கு பேரு many to one ஃபங்க்ஷன். அப்போ 1 to 1 ஃபங்க்ஷன்னா சிம்பிளா என்ன? ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒரு யுனிக்கான அவுட்புட் இருக்கும். 2 வேற இன்புட் ஒரே அவுட்புட்டுக்கு வரவே வராது. இது ஒரு தனித்துவமான ஜோடி மாதிரி. இந்த கிராஃப பாருங்க. இது f of x equals to x² ஓட கிராஃப். இங்க நீங்க -1 இன்புட்டா கொடுத்தாலும் சரி, 1 இன்புட்டா கொடுத்தாலும் சரி, அவுட்புட் 1 தான் வரும். அதாவது 2 வேற வேற இன்புட்ஸ்க்கு ஒரே அவுட்புட் கிடைக்குது. இதை டெஸ்ட் பண்ண ஒரு ஈஸி வழி இருக்கு.
ஒரு ஹாரிசான்டல் லைன் வரைஞ்சா அது இந்த கிராஃபை 2 இடத்துல கட் பண்ணுது பாருங்க. அப்படின்னா இது 1-to-1 ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு அர்த்தம். அடுத்தது மேற்கோர்த்தல் சார்பு, அதாவது ஆன்டோ ஃபங்க்ஷன். இது என்னன்னா, அவுட்புட் செட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒரு இன்புட் ஜோடி இருக்கணும். எந்த அவுட்புட்டும் தனியா அனாதையா நிக்கக்கூடாது. எல்லா அவுட்புட்டையும் ஏதாவது ஒரு இன்புட் வந்து டச் பண்ணியிருக்கணும். மறுபடியும் இந்த படங்களை பார்க்கலாம். லெஃப்ட்ல இருக்கிற F3ல பாருங்க, அவுட்புட் செட்ல இருக்கிற A, B, C மூணுக்குமே ஒரு இன்புட் கனெக்ஷன் இருக்கு. அதனால இது ஒரு ஆன்டோ ஃபங்க்ஷன். ஆனா ரைட் சைட்ல இருக்க F1ல அவுட்புட் செட்ல E மற்றும் F தனியா நிக்குது பாருங்க. அதுக்கு எந்த இன்புட்டும் வரல. அதனால F1 ஒரு ஆன்டோ ஃபங்க்ஷன் கிடையாது. இப்போ f of x equal to 2xங்கிற இந்த சிம்பிளான ஃபங்க்ஷனை எடுத்துக்கலாம். முதல்ல இது 1-to-1-ஆ? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா நீங்க எந்த 2 வேற வேற நம்பரை இன்புட்டா கொடுத்தாலும் அவுட்புட்டும் வேற வேறையா தான் இருக்கும். சரி, இது ஆன்டோவா? அதுவும் ஆமா. ஏன்னா நீங்க அவுட்புட்டா எந்த நம்பரை நினைச்சாலும் சரி, அதை 2ஆல வகுத்தா அதுக்கான இன்புட் நமக்கு கிடைச்சிரும். சோ இந்த ஃபங்க்ஷன் 1-to-1ஆவும் இருக்கு, ஆன்டோவாவும் இருக்கு. பெர்ஃபெக்ட். சரி, எதுக்கு நாம இந்த மேத்ஸ் ரூல்ஸ் பத்தி இவ்ளோ நேரம் பேசிட்டு இருக்கோம்? ஏன்னா இதெல்லாம் வெறும் தியோரி மட்டும் கிடையாது. இன்னைக்கு நாம யூஸ் பண்ற டெக்னாலஜியோட அடித்தளமே இந்த ரூல்ஸ் தான். நீங்க யோசிச்சு பாருங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல டேட்டாபேஸ் எப்படி வேலை செய்யுது, நம்ம ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி பாதுகாப்பா இருக்கிறதுக்கான கிரிப்டோகிராஃபி, ஏன் பெரிய பெரிய டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்கு கூட எல்லா இடத்துலயும் இந்த ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் பேசிக் பில்டிங் பிளாக். சரி, இந்த அனாலிசிஸ் முடியறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த சிம்பிளான ரூல்ஸ் உங்களுக்கு தெரியாம உங்க வாழ்க்கையில வேற எங்கெல்லாம் ஒளிஞ்சிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க யூஸ் பண்ற சோஷியல் மீடியா நெட்வொர்க்ல இருந்து நீங்க கேக்குற மியூசிக் பேட்டர்ன்ஸ் வரைக்கும் நீங்க நினைக்காத பல இடங்கள்ல இந்த விதிகள் ஒளிஞ்சிட்டு இருக்கு.